கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. சார் வணக்கம் சார், என் பேர் ஜெயந்தி. நான் 28 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். எங்களுக்கு ஸ்டாண்டுன்றது எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த பீச்சை நம்பி தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. இதனால் ஒரு 200-300 குடும்பம் ஆட்டோ இங்கே ஓட்டுறோம். எல்லாருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே இல்லை. இந்த மாதிரி ஏன் போய் சொல்லணும், இப்போ ஃபைன்லாம் அவ்வளோ போட்டது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு முறையாக டெய்லி ஃபைன் சார். ஒரு வண்டிக்கு 500 ரூபாய் சார். அப்போ 300 வண்டிக்கு 500 ரூபாய்னா எவ்வளோ ஆகுதுங்க சார்? அப்போ நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கடன்றதுக்காக எங்கள்கிட்ட வாங்கி அவங்க அங்கே சேவ் பண்ணுவாங்களா? எப்படி அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்ககிட்ட போய் கேட்டால் ஏன் சார் இந்த மாதிரி போடுறீங்க ஃபைன் கேட்டதுக்கு, நீங்கள் போய் கமிஷனரை பாருங்கள், டிஏஜியை பாருங்கள் அப்படின்னு எனக்கு ஆராயும் எஸ்ஐங்கெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டால் வண்டி ஒருத்தவங்க கூட போட மாட்டீங்க, எல்லாத்தையும் பேரிகார்ட் போட்டு சுத்தமாக போடாத அளவுக்கு நான் விட்டுருவேன்றாங்க. ஓயின்னு மரியாதை இல்லாமல் கேட்குறாங்க. இதனால் நான் முந்தானியத்து கூட சூசைட் பண்ண போயிட்டேன். இதே லேபில் கேமரா செக் பண்ணுங்கள், அங்கே இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாருமே நின்னார். 3 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்பேன் சார். எங்களுக்கும் பசங்க இருக்குது, நாங்கள் இதை நம்பி தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டெய்லி எங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு வட்டிக்கு கேட்டுருக்கோம். 100க்கு 10 ரூபா 5 ரூபான்றாங்க. எங்களால் தந்து என்ன வாழ முடியாது. டெய்லி நாங்கள் 500 ரூபாய் நாங்கள் ஃபீஸ் கட்டணும். இவங்களுக்கு கேஸ்க்கு கொடுத்தோம்னா நாங்கள் எங்கே சார் பண்ணோம்? நாங்கள் எல்லாம் வாடகை வண்டியும் ஃபைனான்ஸ் வண்டியும் வாங்கி போட்டு ஓட்டின்னு இருக்கோம். டியூவும் கட்ட முடியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சாப்பிட்றதுக்கு. நேற்று 1000 ரூபாய் வண்டி ஓட்டுறேன் சார். 1000 ரூபாயில் 500 தான் சார் எடுத்துன்னு போகிறேன். 500 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க சார். இப்போ நாங்கள் கட்டலைனா கூட எங்களுக்கு எஃப்சிக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லா காசையும் வெயின்னுவாங்க. நாங்கள் அப்போ எங்கே சார் போகிறது சொல்லுங்கள்? எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதனா ஒரு பதில் சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களுக்கு கேஸ் போட வேணாம். ரூட்டு வரும்போது நாங்கள் வண்டியை கண்டிப்பாக எடுத்துகிறோம் சார். தளபதி வராரா இல்லை சிஎம் யார் வந்தாலும், எந்த சிஎம் வந்தாலும் நாங்கள் ரூட்டு வரும்போது நாங்கள் அங்கே நிற்கிறதே இல்லை சார். எங்களுக்கு சொல்லிடுவாங்க, ரூட்டு வருதுமா, நாங்கள் அப்போ எடுத்துடுறோம் சார். இப்போ தேவையில்லாமல் ரூட்டு இல்லாத போது கூட தேவையில்லாமல் டக்குன்னு இப்போ 3 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா போதும் சார், அவ்வளோ மிஷினோடு நிற்கிறாங்க சார். கையில் வச்சுக்கிட்டு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க சார். போன மாதம் எப்படி சார் ஒரே பில்லு ஒரே டேட்டில் 2 பில்லு எப்படி சார் வர முடியும்? ஒரு நாளைக்கு சரி ஒரு பில்லு போட்டிங்க, அன்றைக்கி அந்த பில்லை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாகவே வண்டி ஓட்டலாம். ஆனால் அதே நாளில் இன்னொரு பில் கேட்குறேன். நேற்று எஸ்ஐ ஒருத்தர் கேட்குறேன், நான் இங்கே அவர் சொல்கிறார், இல்லைம்மா இங்கேயும் நிற்பாங்க மிஷின் வச்சுன்னா அங்கேயும் நிற்பாங்க. அப்போ 4 இடத்துல நின்னா நான் 2000 ரூபாய் ஃபைன் போட்டு போகணுமா சார்? சொல்லுங்கள் சார். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்கள் சார். சிஎம் கிட்ட வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக சிஎம் ரூட் வரும்போது எங்கள் வண்டி நிற்காது சார். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. எதுக்கு ஃபைன் இங்கே நிற்கக்கூடாது? நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க? அவங்க கேட்டதுக்கு அவங்க முறையான ரீசன் அவங்க கிட்ட கேட்டதுக்கு முறையான ரீசன் சொல்ல மாட்டாங்கண்ணா. சாட்டர்டே சண்டே அது ஒன்வே ஆக்கிடுறாங்க அந்த ரூட்டை. அந்த இதில் என் பேர் பூபதிண்ணா. நான் இங்கே தான் தலைமைச் செயலகத்தில் ஆட்டோ ஓட்டுறேன், பீச்சிலையும் ஆட்டோ ஓட்டுறேண்ணா. இங்கே சாட்டர்டே சண்டே ஒன்வே ஆகிக்கிறாங்க. ஒன்வே ஆனதுனால சுற்றிக்கின்னு தான் போய் ஆகணும் எல்லா வண்டியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 10 ரூபா பொழைக்கணுன்ட்டு தான் நாங்கள் வரோம். நாங்கள் அந்த ஓரத்தில் போனால் தான் எங்களுக்கு சவாரி ஆகும். என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஓரத்தில் நின்றுக்கிறாங்க. 500 ரூபா போய் ஃபைன் போடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி தான் போடுவோம், கவர்மெண்ட்டு கிட்ட போய் கேளுங்க, கவர்மெண்ட் எங்களை போட சொல்லுது, ஒரு வண்டிக்கே உள்ளோன்னு நாங்கள் ஃபைன் போட சொல்கிறாங்க எங்களை அப்படின்னு முறையான ரீசன் சொல்ல மாட்டுறாங்க அவங்க. அதேமாதிரி ஒரு கேஸ் போட்டால் பரவாயில்ல, ஒரு வண்டிக்கு 2 கேஸ் போடுறாங்க. இங்கே இருக்க எல்லா டிரைவருக்குமே 2 கேஸ் போட்டு வச்சுறாங்க எல்லா டிரைவருக்கும். அது என்ன இதுன்னு நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். சிஎம் ரூட்னா அந்த ரூட்டு ஃபுல்லாகவே சிஎம் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அம்மா சமாதி தானே நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். அவங்க சிஎம் வரத்து சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணி 5:30 அந்த மாதிரி தான் வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 4 மணிக்கே நின்று இருக்காங்க. நின்றுக்குன்னு என்ன சொல்கிறாங்க, சிஎம் ரூட்டு சிஎம் இப்போ வர போகிறாரு அப்படின்றாங்க. நாங்கள் அப்பயும் சாட்டர்டே சண்டே சிஎம் வர போகிறது இல்லை சரிங்களா. நம்ம வீக் டேஸ்லாம் மட்டும் தான் சிஎம் வர போகிறாரு. நாங்கள் சாட்டர்டே சண்டேல சொல்கிறாங்க சிஎம் வராரு சிஎம் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. 500 ரூபா ஃபைன் போடுறாங்க. அதுவும் வண்டிக்கு முன்னாடி எடுக்க மாட்டுறாங்க. வண்டிக்கு பின்னாடி ரெய்னாடி ஃபோட்டோ எடுத்துன்னு போயினே இருக்காங்க. அவங்க மாட்டுன்னு கேட்டால் ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. அவங்க மட்டும் ஃபோட்டோ எடுத்துன்னு போயினே இருக்காங்க. சார் என்ன சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்க கேட்டால், நாங்கள் அப்படி தான் எடுப்போம், வண்டியை நிப்பாடு. ஒரு சவாரி ஏற்றின்னு வந்தோம், வரோம், இறக்கி கொடுத்தாங்க. அவங்க அம்மா சமாதியை பார்க்கணுன்னு, கலைஞர் சமாதியை பார்க்கணுன்றாங்க. அந்த இடத்துல தான் இறக்கி விட முடியும். எங்களுக்கு இறக்க கூட விடக்கூடாதுன்றாங்க. இங்கே கூட இறக்கி விடக்கூடாது, ஆப்போசிட்டில் போய் இறக்கி விட. நீங்கள் போக்குவரத்து காவல் அதிகாரிகிட்ட போய் நீங்கள் ஒரு மனு கொடுக்க வேண்டியதுன்னு. நாங்கள் மனு இவங்ககிட்டே சரியான ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேதுங்கண்ணா. இவங்க ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர். ஆமாம், இந்த இஷ்யூவில் இந்த 2 மாதமாக தான் இந்த இஷ்யூ நடந்திருக்கு. எனக்கு இது 23ஆம் தேதியே 2 கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு மட்டுமே. பாருங்கள், 23ஆம் தேதி மட்டுமே எனக்கு 2 கேஸு. அதேமாரி நேற்று என் கூட வண்டி ஓட்டின 30ஆம் தேதி 2 கேஸ் போட்டிருக்காங்க. இதேமாரி கேட்டதுக்கு 2
23 2 கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு. 23 5 நிமிஷத்துக்கு ஒரு கேஸு கேட்டால் நோ யூட்டர்ன்னு சொல்லி 2 கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து கரெக்டான யூட்டர்ன் தான், அது சிக்னலில் ராங் ரூட்டில் இல்லை, ஆனால் முறையான யூட்டர்ன் தான் அது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ யூட்டர்ன் இது, நீங்கள் நோ என்ட்ரியில் வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நோ என்ட்ரியில் அந்த சைடு வர முடியாது, நாங்கள் யூட்டர்ன் பண்ணுறது இதுதான். அவங்க கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இது எங்களுக்கு இது பதில் தான் தெரியணும் எங்களுக்கு. இது வந்து நிறைய ஆட்டோ டிரைவருங்க பாதிக்கப்படுறாங்க மேடம். இங்கே ஓட்டுறவங்க மட்டும் பாதிக்கப்படலை, இந்த சைடு வரவங்களும் சரி போகிறவங்களும் சரி, ஃபேமிலியில் இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க, எல்லா டிரைவருங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதனால் இங்கே ஒரு 300-400 ஆட்டோ ஓடணும். போவாத இடத்துக்கு வழக்கு போட்டு ஒருத்தர் சொன்னார், அவர் கூப்பிடுங்க. மெரினா பீச்சில் வந்து சவாரி இறக்கியிருந்தோம். அண்ணா சாலைக்கு நாங்கள் போகவில்லை. அண்ணா சாலையில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு கேஸ், ஒரே நாளில் 2 கேஸ் போடுறாங்க. நாங்கள் வந்து போட்டது வந்து அண்ணா சாலைக்கு இங்கே போகவே இல்லை, எம்ஜிஆர் சமாதியாண்டா இறக்கி விட்றோம். கஸ்டமர் ஏற்றிட்டு வந்து எம்ஜிஆர் சமாதியாண்டா ராபிடோவில் வந்து ஏற்றிட்டு வந்து அவங்க சொல்கிற பாயிண்டில் தான் இறக்கி விட முடியும். அவங்க வந்து அண்ணா சாலையில் ஒரு கேஸ், இங்கே ஒரு கேஸ் போட்டுக்கிறாங்க. கேட்டாக்கா இப்படி தான் பண்ணுவோன்றாங்க. அப்போ நாங்கள் வந்து எல்லாமே இது பண்ணின்னு இருக்கிறோம், எல்லாமே நாங்கள் கரெக்டாக நடைமுறை செஞ்சுன்னு இருக்கும்போது ஏன் அதுக்குள்ள கேஸ் போடணும், அதுக்கு ஒரு எதுனா நடவடிக்கை நீங்கள் எடுங்க. ஒரே நாளில் 2 கேஸுங்க சார். 30ஆம் தேதியே வந்து 500 ரூபா 2 கேஸ் போட்டுக்கிறாங்க. நான் அண்ணா சாலை போகவே இல்லை, அண்ணா சாலையில் ஒரு கேஸ் இருந்துருக்குது. நான் இறங்குன பாயிண்ட் வந்து அம்மா சமாதி அந்த பாயிண்ட்டில் இறங்கின ஆவின் பக்கத்தில் தள்ளி அந்த இதாண்ட தான் இறக்கி விட்டேன். 2 கேஸ் 500 ரூபா போட்டாங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க ரொம்ப வருத்த கஷ்டப்படுறோம். இதில் 1000 ரூபாய் போட்டால் நாங்கள் எப்படி இது பண்ணுறது? வேணால் பாண்டியன் எஸ்ஏவும் கண்ணன் எஸ்ஏவும் போட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து இது அவங்க பேரெல்லாம் தெரியாது, நான் நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆன்லைனில் செக் பண்ணும்போது அவங்க பேர் வருது, நான் ஆன்லைனில் போட்டு செக் பண்ணேன், பேர் வருது. அந்த ரிசல்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் இருக்கிறேன். கேட்டாக்கா வந்து நேரடியாக கையில் வச்சு தான் இருக்கிறோம். இது ஒரே ஃபோட்டோ தானா? 2 ஒரே நாளில் ஒரே ஃபோட்டோ. அண்ணா சாலையில் அது பின்னாடி பின்னாடி தான் எடுத்துக்கிறாங்க. முன்பக்கம் வந்து எடுக்கிறது கிடையாது, பின்பக்கம் எடுத்து நம்ம கேஸ் போட்டாக்க நாங்கள் என்ன பண்ணுறது? நேர்மையாக வந்து அவங்க நடைமுறைக்கு சொல்லணும். அதிகாரி பார்த்து நாங்கள் இன்னும் பேசலைங்க சார், இன்னும் அதிகாரியாக பார்க்கல. என் பேர் பெரியசாமிங்க. இதுக்கு முன்னாடி எந்த சிஎம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கடுபிடி கிடையாது. இந்த இப்போ வந்ததுக்கப்புறம் 2 மாதமாக தான் ரொம்ப கடுபடியாக இருக்குங்க. அதை போய் நம்ம கேட்டோடனே அவங்க என்னன்றாங்கன்னா, ஒரு ட்ரக்கு வண்டி டிரைவருக்கே 40 கேஸ் கண்டிப்பாக பிடிக்கணுமாப்பா, டிஏஜி சார் சொல்லியிருக்காராம் அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. எங்களால் இப்படி இருந்தால் வாழ்வாதாரம் என்ன ஆகுது சொல்லுங்கள்? நாங்கள் டெய்லி இப்போ இந்த மாதம் மட்டும் எனக்கு 6 கேஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ 3000 ரூபாய், நான் வண்டி கட்டுற டிவே 8500 தான். இப்போ நான் 3000 ரூபாய் இங்கே கட்டிட்டு திருப்பி நான் 8500 அங்கே போய் என்னால் எப்படி கட்ட முடியும்? வண்டி நிற்க விட்டு ஓட்ட விட்டால் தானே சார் நல்லா சம்பாதிக்க முடியும். ஏறும் போதே நான் அருவில்லை சோறு தின்றியா என்ன தின்ற நீ வண்டி எடு சார். அருவும் தான். நாங்கள் ஏன் சார் இந்த தொழிலுக்கு வரோம்? படிப்பறிவில் இருந்தால் சார் இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் கையெழுத்து கும்பிட்டு அழுதா கூட விட மாட்டாங்க. எஸ்ஐ பேர் வந்து சொல்லவா சார்? பாண்டியன் எஸ்ஐ சார். அவர் கண்ட்ரோல் தான் சார் இங்கே இருக்குது. அவர் வந்து நடக்கலை சார். தயவு செஞ்சு பாண்டியன் எஸ்ஐ கண்டிப்பாக எனக்கு நடக்கலை. அவர் தான் ப்ரெஷர் பண்ணி இவங்களெல்லாம் கேஸ் போட சொல்கிற மாதிரி இந்த பிசிங்க எஸ்ஐ ஏடெல்லாம் சொல்கிறாங்க சார். நான் வண்டி ஓட்டுறேன்னா இல்லை வீட்டு வேலைக்கு போகிறேன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சார். இதுக்கு மேலே அதான் சார் எங்களுக்கு நிற்க விட சொல்லுங்கள் சார். எனக்கும் இப்போ வயசாயிடுச்சு, 46 வயசு ஆயிடுச்சு. நான் அதுவும் 2 வருஷம் 3 வருஷமாக ஆட்டோ ஓட்டுனது. இருக்கிற பிள்ளைங்களாம் வேலை வெட்டி வாய்ப்பு வேலை இல்லை, படித்தவங்களுக்கு வேலை இல்லை, வேலை கேட்டால் லஞ்சம் கேட்குறாங்க. இதனாலே நிறையா பிள்ளைங்க சார் இங்கே வந்து கேட்டிங்கன்னா +2 10th பிகாம் எல்லாம் எஸ்சி எல்லாம் படித்த பிள்ளைங்க தான் சார் ஆட்டோ ஓடுது. ஓனிக்ஸ் வேலை இந்த வண்டி விடாமல் குப்பை வேலைக்கு போதுங்க சார். பிள்ளைங்க நைட்டில் குப்பை வண்டி ஓட்டிட்டு வந்து காலைங்க வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க சார். இவங்க நிற்க விட்டாங்க, அவங்க ஏன் சார் அந்த ஓனிக்ஸ் வேலைக்கு கூட போகிறாங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நானே நைட் ஷிஃப்ட்டு குப்பாலிக்கு போகலான்னு பாருங்க சார். ஐடி கார்டெலாம் போட்டு வந்திருக்கேன் சார், வேணால் காமிக்கிறேன் சார். ஓனிக்ஸ் வேலைக்கு ஐடி கார்டு போட்டு வந்திருக்கிறேன் சார். நாங்கள் வந்து இப்போ இங்கே உங்களுக்கு சார் எங்கே வந்தால் கணக்கு இல்லைங்க சார். நாங்கள் போகிற இடம் இந்த இடம் கரெக்டாக கிடையாது. ஒரு அண்ணா சமாதியாண்ட இருந்து பல்லாவரம் போன நேற்று பல்லாவரத்துலேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும் வரேன். அதை போல் இது பண்ணும்போது நம்ம இந்த இடம்னு சொல்ல முடியாதுங்க சார். அந்த இடம் டீட்டெயிலாக நான் அந்த இடம் தான் ஓட்ட முடியும்னு நம்ம சொல்ல முடியாது.